ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த சந்தோஷ நேர நிகழ்ச்சியின் வாயிலால் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினார். தேவன் மோசையோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார் என்று யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்தியை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு அநேக தலைப்புகளிலே நம்மளோடு கூட பேசிக் கொண்டு வருகிறார். நீங்கள் இப்பொழுதுதான் இந்த செய்தியை கேட்கிறீர்கள் என்று சொன்னால், இதற்கு முந்தின செய்திகளை நீங்கள் கேட்க விரும்பினால் ஜாக்லின் ஜான்சன் என்ற பேஸ்புக்கிலும் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலிலும் போய் பாருங்கள். இதற்கு முந்தின செய்திகளை நீங்கள் கேட்க முடியும். அதில் ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த காலத்தில் இந்த எழுப்புதலின் காலத்தில் என்னுடைய பங்கு என்ன என்கிறதை குறித்து அநேக தலைப்புகளிலே தேவன் நம்மளோடு கூட பேசி இருக்கிறார். அதை நீங்கள் கேட்கிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாகவும் பலனாகவும் இருப்பு. அதனால் தயவு செய்து நீங்கள் போய் அந்த செய்தியை கேளுங்கள். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். இன்றைக்கும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். வேதத்திலிருந்து வாசிப்போம். இன்றைய நாளிலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3-4 வாசிக்கிற பொழுது, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒரு சில ஸ்திரீகளை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, அல்லது இந்த உலகத்திலே இந்த பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அநேக ஸ்திரீகள் இயேசுவோடு கூட இருந்து ஊழியம் செய்தார்கள். அநேக ஸ்திரீகள் இயேசுவோடு கூட நடந்தார்கள், இயேசுவோடு கூட இருந்தார்கள், இயேசுவுக்கு உதவியாக இருந்தார்கள். பெத்தானியாவில் இருக்கிற மார்த்தாள் மரியாள் கூட இயேசுவுக்கு உதவியாக இருந்தார்கள். இதையெல்லாம் நிறைய வார்த்தைகளை அல்லது நிறைய சம்பவங்களை நம்ம வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது எல்லாருக்கும், அதாவது ஸ்திரீகளுக்கு மாத்திரமல்ல எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. இயேசு எங்களை விடுவிப்பார், அல்லது அருணோதயம் எங்களை சந்தித்திருக்கிறது. இருளில் இருக்கிற நாங்கள் வெளிச்சத்தை கண்டிருக்கிறோம். இருளில் இருக்கிற எங்கள் வாழ்க்கை வெளிச்சமாகும். எங்க பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும். இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்களை செய்கிறார். இனி எங்கள் வாழ்க்கைக்கு குறைவே இல்லை. இனி நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நடக்க போறோம். இனி மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம். இனி நாங்கள் சந்தோஷமா இருக்க போறோம். எங்க வாழ்க்கையில துக்கம் இல்லை, இனி துயரம் இல்லை. இயேசு எங்க வாழ்க்கையில வந்திருக்கிறபடினாலே பெரிய சந்தோஷம், சமாதானம் என்று சொல்லி எல்லாரும் பெரிய ஒரு நம்பிக்கையோடு கூட இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஸ்திரீகளுக்கும் கூட இயேசு கிறிஸ்துவின் மேல் அதிக நம்பிக்கை இருந்தது, அதிக விசுவாசம் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு நேசித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு கூட நம்பினார்கள். இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு கூட அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்படி இருந்து கொண்டிருந்த நாட்களில் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், நமக்காக மரித்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து அப்படி ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவின் மேல் அதிக நம்பிக்கை வைத்திருந்த நாட்களில் தான் இயேசு கிறிஸ்துவை பிடித்தார்கள், அடித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். இதை பார்க்கிற பொழுது எல்லா ஸ்திரீகளுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்தது, ஒரு ஏமாற்று இருந்தது, ஒரு இழப்புகள் இருந்தது. ஐயோ, இவர் நம்மளை ரட்சிப்பார், இவர் நம்மளை விடுவிப்பார், இவர் நம்மளை காப்பாற்றுவார், இவர் நம்மளை போஷிப்பார், இவர் நம்மளை வழிநடத்துவார், இவர் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போவார் என்று சொல்லி இவர் மேல் ஒரு பெரிய நம்பிக்கையாய் நாங்கள் இருந்தோமே. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரித்து விட்டாரே, இனி யார் எங்களை விடுவிப்பார், யார் எங்களை காப்பாற்றுவார் என்கிற ஒரு பெரிய ஏமாற்றத்தோடு கூட இருந்து கொண்டிருந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்கள்? சிலுவையில் அறைந்தார்கள். அவரை ஒரு கல்லறையிலே வைத்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது ஒரு கல்லையும் எடுத்து அடைத்து வைத்து விட்டார்கள். ஒரு கல்லையும் எடுத்து அடைத்து வைத்து விட்டார்கள். இந்த நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிற பொழுதுதான் ஒரு சில ஸ்திரீகள், அதாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1வது வேதவசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும்
அவருக்கு கந்தக வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்திற்கு வந்து இந்த இடத்தை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம இதை வாசிக்கிறோம். அதாவது இந்த 3 ஸ்திரீகளோடு கூட இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம் யோவான்ல, வேறு ஒரு சில ஸ்திரீகளும் மத்தேயுல வாசிக்கிறோம், வேறு ஒரு சில ஸ்திரீகளும் என்ன செஞ்சாங்க, கல்லறையின் இடத்திற்கு வந்தார்கள். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் கல்லறையில வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த சரீரத்துக்கு சுகந்த வர்க்கமிட வேண்டும் அல்லது கந்தக வர்க்கமிட வேண்டும் அல்லது வாசனை திரவியங்களை அந்த சரீரத்துக்கு இட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அந்த கல்லறையின் இடத்திற்கு வருகிறார்கள். அப்படி அவர்கள் வருகிற பொழுதே, அவர்கள் அப்படி வந்து கொண்டிருக்கிற பொழுதே ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார்களாம். என்ன காரியம் என்று சொன்னால், அந்த கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை எவன் நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். ஏனெனில் அந்த கல் பெரிதாயிருக்கிறது, அந்த கல் அடைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கல்லை எவன் நமக்காய் புரட்டுவான், எவன் அந்த கல்லை நமக்காக புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட என்ன செய்வோம் என்கிற ஒரு கலங்கின, ஒரு திகைத்து போன ஒரு நிலையில தான் என்ன செய்யறாங்க, கல்லறையின் இடத்திற்கு வருகிறார்கள். அப்படி கல்லறையின் இடத்திற்கு வந்து பார்த்த பொழுது என்ன நடந்ததாம், அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்த்த பொழுது அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். இதுதான் அதிசயம், உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறாரே. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த ஸ்திரீகள் ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து எங்களோடு கூட இல்லையே, இயேசு கிறிஸ்து மரித்து விட்டாரே, இனி யார் எங்களை ரட்சிப்பார், யார் எங்களை விடுவிப்பார் என்கிற ஒரு பக்கம் ஏமாற்றத்தோடு கூட இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இயேசுவை நாங்கள் இழந்து விட்டோமே என்கிற ஒரு இழப்புக்கு மத்தியில் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஐயோ அந்த கல் எவன் நமக்காக புரட்டுவான், இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை நான் பார்க்க வேண்டுமே, அந்த கல்லை எவன் நமக்காய் புரட்டுவார் என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட அல்லது ஒரு பெரிய ஏக்கத்தோடு கூட என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்ன செய்வோம் என்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோடு கூட அந்த கல்லறையின் இடத்திற்கு வந்து பார்த்த பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். எனக்கு அருமையான சகோதரியே, எனக்கு அருமையான சகோதரியே, ஒருவேளை நீங்களும் அநேக ஏமாற்றங்களுக்கு மத்தியில் இருக்கலாம், ஒருவேளை அநேக இழப்புகளுக்கு மத்தியில் இருக்கலாம். ஒருவேளை நான் என்ன செய்வேன், ஒருவேளை நான் என்ன செய்வேன், நான் இந்த காரியத்துல என்ன செய்வேன், இந்த பிரச்சனையில என்ன செய்வேன், இந்த காரியம் என்னவா முடியும், அல்லது இந்த காரியம் என்னவா நடந்து கொண்டிருக்கும், அல்லது இந்த காரியத்தினுடைய முடிவு என்ன, ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை பெரிய ஒரு ஏக்கத்தோடு ஒரு இழப்புகளுக்கு மத்தியில் நீங்கள் நடந்து கொண்டு யார் என்னை ரட்சிப்பார், யார் என்னை விடுதலையாக்குவார், யார் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்கிற ஒரு பெரிய ஏக்கத்தோடு ஒரு பெரிய எண்ணத்தோடு கூட இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறாரமா, உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஸ்திரீகள் அப்படித்தான் ஒரு ஏக்கத்தோடு வந்தார்கள், அப்படித்தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட வந்தார்கள், ஒரு கலக்கத்தோடு வந்தார்கள். ஐயோ யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்கிற உதவியற்ற மனுஷனாக, யார் எங்களுக்கு உதவி செய்வார் என்று உதவியற்றவர்களாக அந்த இடத்துல வந்து பார்த்த பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். எனக்கு அருமையான சகோதரியே, திரும்பவும் நான் சொல்லுகிறேன், இந்த காரியத்தை யார் நமக்காய் செய்வார்கள், இந்த காரியம் என்னவாய் முடியும் என்று சொல்லி ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லுகிறார். உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது அதாவது அந்த கல் பெரியதாயிருந்ததா. மார்க் எழுதின சுவிசேஷம் 16:3 வாசிக்கிற பொழுது அந்த கல்லறையின் வாசல் இந்த கல்லை எவன் நமக்காய் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. ஒருவேளை இவங்க அப்படிதான் நினைச்சிருக்கலாம், அந்த கல் மிகவும் பெருசா இருக்குது, நம்ம ஸ்திரீகளாக போகிறோம், நம்ம போய் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும், நம்ம போய் அந்த இடத்துல எப்படி அந்த கல்லை புரட்டி தள்ள முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு எப்படின்னா ஒரு ஏக்கத்தோட ஒரு எண்ணத்தோட யார் எனக்காக அப்படிங்கிற ஒரு நினைப்போட அந்த கல்லறையிடத்திற்கு வந்த பொழுது அந்த கல் பெரியதாக இருந்தாலும் அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். எனக்கு அருமையான சகோதரியே, ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை ஐயோ பெரிய பிரச்சனைங்க, இதை யாராலுமே தீர்த்து வைக்க முடியாது, இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை, அல்லது இந்த வியாதி பெரிய வியாதி, இந்த போராட்டம் பெரிய போராட்டம், இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை, ஐயோ இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது, மனுஷனால கூட தீர்க்க
இருக்கவே முடியாதுன்னு சொல்லி ஒருவேளை ஐயோ இந்த காரியம் பெரிதா இருக்குதே என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாமா? ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையை புரட்டி போட தள்ளி அந்த பிரச்சனையை புரட்டி போட்டு அந்த பிரச்சனைக்கு நடுவில் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்லது சிறிய பிரச்சனையா இருந்தாலும் சரி. ஏனெனில் இந்த இடத்துல மார்க்ல வாசிக்கிறோம், அது புரட்டி தள்ளப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். ஆனா யோவான்ல வாசிக்கிற பொழுது, யோவான் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பொழுது, முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டாள். இந்த இடத்துல வாசிக்கிறோம், புரட்டி தள்ளப்பட்டிருந்ததையும் இவர்கள் பார்த்தார்கள். அடுத்து பாருங்க, யோவான்ல வாசிக்கிற பொழுது அது எடுத்து போடப்பட்டிருந்தது. அப்ப இதை நான் எப்படி ஒப்பிட்டு சொல்றேன் என்றால், ஒருவேளை புரட்டி தள்ளப்பட்டதா இருந்ததுன்னா அது பெரிய கல்லா இருந்திருக்கலாம், எடுத்து போடப்பட்டதா இருந்ததுன்னா அது சிறிய கல்லா இருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனையானாலும் சரிமா, சிறிய பிரச்சனையானாலும் சரி, எந்த இடத்துல ஆண்டவர் புரட்டி தள்ள வேண்டுமோ அந்த இடத்துல அவர் புரட்டி தள்ளி இருப்பார். எந்த இடத்துல இந்த பிரச்சனையை அல்லது இந்த காரியத்தை, இந்த சூழ்நிலைகளை எடுத்து போடணுமோ அந்த சூழ்நிலையை கர்த்தர் எடுத்து போடுகிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் எடுத்து போடுகிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். புரட்டி போடுகிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு சகோதரி, ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரிக்கு மார்பகத்துல பெரிய வழியா இருந்தது. இது ஏற்கனவே இந்த சாட்சியை நான் சொல்லி இருக்கிறேன். மார்பகத்துல பெரிய வழியாகவே இருந்தது. டாக்டர்கிட்ட போய் அவர்கள் செக் பண்ணி பார்த்த பொழுது இது புற்றுநோய் என்று சொல்லிவிட்டார்கள். உடனே அவர்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணினாங்க. நாளை காலையில 5 மணிக்கு உங்களுக்கு ஆபரேஷன் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த சகோதரி ஒரு தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆண்டவரே, எந்த டாக்டர்ஸுடைய கைகளும் என் சரீரத்துல படுவதற்கு முன்பாக எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு அடுத்த நாள் அதிகாலை 5 மணிக்கு ஆபரேஷன் என்று சொல்லிவிட்டார்கள். அதே போல 4 மணிக்கே அந்த உதவி டாக்டர்ஸ்கள் எல்லாம் வந்தாங்க. அவர்களை அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஆயத்தம் பண்ணினாங்க. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள அவர்களை கொண்டு போனார்கள். அப்படி கொண்டு போய் கடைசியாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்த பொழுது அந்த கட்டி இருந்த இடத்துல, அந்த கேன்சர் கட்டி இருந்த இடத்துல அந்த கட்டி இருக்கவே இல்லை. டாக்டர்ஸ்க்கெல்லாம் மிகவும் ஆச்சரியம். அந்த சகோதரியை பார்த்து கேட்டார்கள், அம்மா உங்க சரீரத்துல என்ன நடந்திருக்கிறது? கேன்சர் இருந்த அந்த இடத்துல அந்த கட்டியை காணவில்லை, உங்க சரீரத்துல என்ன நடந்தது என்று கேட்டபொழுது அப்பொழுதுதான் அந்த சகோதரிக்கு ஞாபகம் வந்தது. உடனே அந்த உதவி டாக்டர்கிட்ட சொன்னாங்க, பொறுத்திருந்த படுக்கையின் அருகில் இருக்கிற பேஸ்கெட்ல போய் பாருங்கள் என்று சொன்ன பொழுது உடனே உதவி டாக்டர்கள் ஓடி போய் அந்த பேஸ்கெட்ல பார்த்த பொழுது அந்த கட்டி, கேன்சர் கட்டி அந்த பேஸ்கெட்டுக்குள்ள கடந்தது. அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஞாபகம் வந்தது, ஐயா நான் இரவு நைட்டு ஜெபித்து விட்டு படுத்து விட்டேன். படுத்து கொஞ்ச நேரத்துல ஒருவர் என் படுத்திருந்த அறைக்கு வந்தார், என்னை தொட்டார், என்னுடைய சரீரத்துல, அதாவது அந்த மார்பகத்துல கையை விட்டு அந்த கட்டியை எடுத்து அந்த பேஸ்கெட்ல போட்டு விட்டு அவர் போய்விட்டார். இதை நான் மறந்து விட்டேன் ஐயா, இப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது என்று சொன்னார்கள். இதை எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர் எடுத்து போடுகிறவும் முடியும், அவர் பரட்டி போடவும் முடியும். என் அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையில ஒருவேளை எதெல்லாம் பரட்டி போடணும்னு நினைக்கிறியோ அதையெல்லாம் கர்த்தர் பரட்டி போடுவார். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த பொழுது, அவர்கள் கீழ்காலுக்கு வந்த பொழுது வேதத்துல வாசிக்கிறோம், எகிப்தின் நிந்தையை அவர் புரட்டி போட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆதலால் அந்த ஸ்தலத்துக்கு கீழ்கால் என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை அவர் புரட்டி போட போகிறார், அவமானத்தை புரட்டி போட போகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர்களை புரட்டி போட்டு உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்க போறார். ஒன்னொன்று, ஒருவேளை உங்க வாழ்க்கையில எடுத்து போட வேண்டிய காரியம் சின்ன சின்ன காரியங்களா இருக்கலாம், தேவனுக்கு விரோதமான காரியமா இருக்கலாம், தேவனுக்கு விரோதமான பகைகளா இருக்கலாம், தேவனுக்கு விரோதமான பாவங்களா இருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிடுங்க வேண்டிய காரியத்தை அவர் பிடுங்க போகிறார், எடுத்து போட வேண்டிய காரியத்தை எடுத்து போட போகிறார், புரட்டி போட வேண்டிய காரியத்தை புரட்டி போட போகிறார். ஏனெனில் அது ஒருவேளை பெரியதா இருக்கலாம், பெரிய பிரச்சனையா இருக்கலாம், பெரிய போராட்டமா இருக்கலாம், ஆனால் அதை புரட்டி போடுகிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்துல வாசிக்கிற பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வேவு பார்க்கிறதற்காக என்ன செய்தார், 12 பேரை கானான் தேசத்துக்குள்ள அனுப்புகிறார். அவர்கள் சுற்றி பார்த்து விட்டு 10 பேர் வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஏனேக்கிய
ஏனாக்கியர்கள் பெரியவர்களாயிருக்கிறார்கள். அங்க இருக்கிற ஏனாக்கியர்கள் ராட்சத புத்திரராயிருக்கிறார்கள். அவர்கள் பெரிய ஆட்களாயிருக்கிறார்கள். அவரோட பார்வைக்கு முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் என்று சொன்னார்கள். அப்போ அந்த 10 பேருடைய கண்களுக்கு ஏனாக்கியர்கள் எப்படி தெரிஞ்சாங்க அப்படின்னா பெரிய ஆட்களை போல தெரிஞ்சாங்க, ராட்சதரை போல பெரிய ஆட்களை போல தெரிஞ்சாங்க. ஆனா கர்த்தர் அவர்களையும் என்ன செஞ்சாரா, அந்த தேசத்திலிருந்து என்ன செஞ்சார், துரத்தி விட்டார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த தேசத்திலிருந்து அவர்கள் ஏனாக்கியர், எபூசியர்கள், கிர்காசியர்கள், பெர்சியர்கள், கானானியர்கள் எல்லாரையும் துரத்தி விட்டு அந்த தேசத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், பெரிய பிரச்சனையா இருக்கலாமா, பெரிய போராட்டங்களா இருக்கிறார், எனக்கு கர்த்தர் அதை புரட்டி போடுகிறதுக்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம், செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதமே நீ சமபூமியாவாய் என்று வேதத்துல வாசிக்கிறோம். செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால ஆவியினால எல்லாமாகும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட உங்களுக்கு முன்பாக, கர்த்தரால் அலங்கரிக்கப்பட்ட உங்களுக்கு முன்பாக, தேவனுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிற உங்களுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை சமபூமியாக்குகிறதுக்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார், வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, எனக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், புரட்டி போட வேண்டியதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில புரட்டி போட போகிறார், அல்லது உங்கள் வாழ்க்கையில எடுத்து போட வேண்டியதை கர்த்தர் நிச்சயமாய் எடுத்து போட்டு உங்கள் கண்கள் அதிசயங்களை காண செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆதாள் எனக்கு அருமையான சகோதரிய சகோதரனே, ஒருவேளை சோர்ந்து போய், ஒருவேளை யார் நமக்கா யார் நமக்கா யார் நமக்கா எழும்புவா, யார் நமக்கு உதவி செய்வா என்று ஒருவேளை தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ சமபூமியாவாங்கிற வார்த்தையின்படி உங்களுக்கு முன்பாக இருக்கிற பெரிய பிரச்சனைகளை எல்லாம் தேவன் சமபூமியாக்கி உங்கள் கண்களை அதிசயங்களை காண செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவது இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது அந்த கல் எப்படி இருந்ததாமா, அடைக்கப்பட்டு இருந்ததாம். முதலாவது அந்த கல் எப்படி இருந்தது, பெரிதாக இருந்தது. அந்த பெரிதான கல்லை எவன் நமக்காய் புரட்டுவான் என்று சொல்லி அந்த ஸ்திரீகள் அந்த கல்லை குறித்து சொல்றார்கள். அடுத்து இரண்டாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 2வது வேதவசனத்தை வாசிக்கிற பொழுது கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு, அதாவது இரண்டாவது அந்த கல் எப்படி இருந்ததாமா, அந்த கல்லறையை அடைத்திருந்தது, அந்த கல்லறையை அடைத்திருந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அந்த கல்லறையை அடைத்திருந்த கல்லை எவன் நமக்காய் புரட்டுவான் என்று சொல்லி அந்த ஸ்திரீகள் பார்க்கிறார்கள். அப்ப அந்த அடைத்திருந்த கல்லை பார்த்த பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள், அல்லது அந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். எனக்கு அருமையான சகோதரியே, எனக்கு அருமையான சகோதரனே, ஒருவேளை அந்த கல் உங்க வாழ்க்கையில பெருசா இருக்கிறது போல இருக்கலாம், இந்த பிரச்சனை பெருசா இருக்குதுங்க, இந்த பிரச்சனை போராட்டம் பெருசா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். பெரிதா இருக்கிற மலை போல இருக்கிற பிரச்சனைகளை பனி போல மாற்றுகிறதுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது இந்த இடத்துல வாசிக்கிறோம், அந்த கல் எப்படிப்பட்டதா இருந்ததா, அடைக்கப்பட்டிருந்தது. அடைக்கப்பட்டிருந்த அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். எனக்கு அருமையான சகோதரியே, எனக்கு அருமையான சகோதரனே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஒருவேளை தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற காரியமா இருக்கலாம், ஒருவேளை தேவன் உங்களுக்கு சுதந்திரிக்க வேண்டிய ஒரு இடமா இருக்கலாம், அல்லது தேவன் உங்க மேல் வச்சிருக்கிற சொப்பனமா இருக்கலாம், தரிசனமா இருக்கலாம். ஆனா எதுவுமே நடக்காம அது எல்லாமே ஒருவேளை அடைக்கப்பட்டதா இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு தேசமே அடைக்கப்பட்டு இருக்கிறது போல இருக்கலாம், இன்னைக்கு தேசமே பூட்டப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறது போல இருக்கலாம், ஒருவேளை தேசமே முடங்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கலாம். ஆனா வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். எதை வாக்கு பண்ணி இருந்தார், கானான் தேசத்தை தேவன் வாக்கு பண்ணி இருந்தார். அவர்கள் என்ன செய்தார்கள், வனாந்தரத்தை கடந்தார்கள், செங்கடலை கடந்தார்கள், யோர்தானை கடந்தார்கள். கானானுக்கு சமீபமாய் வந்த பொழுது அங்கே எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டதா இருந்தது. அந்த எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டதா இருந்தபடினாலே அந்த பட்டணத்தை தாண்டி எங்க போக முடியல, அவர்களால் கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை, கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் சோர்ந்து போனார்கள். எரிகோ அந்த பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். எரிகோ அந்த பட்டணம் அடைக்கப்பட்டிருந்தபடினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. ஆனால் வேதத்துல நம்ம வாசிக்கிற பொழுது என்ன செய்தார்கள், ஜோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செஞ்சாங்க, தேவ பிரசனத்திலே அழுத பொழுது அல்லது தேவ பிரசனத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படி அந்த எரிகோ பட்டணத்தை அவர்கள் என்ன செய்யறாங்களா, சுத்தி வர பண்ணுகிறார்கள், சுத்தி வந்து கொண்டே இருக்கிறார்கள், சுத்தி வந்து கொண்டே இருக்கிறார்கள். தேவன் கொடுத்த அந்த ஆலோசனையின்படி 6 நாள் சுற்றி வருகிறார்கள். 7வது நாளிலே ஆர்ப்பரி என்று சொன்ன
பொழுது அந்த எரிகோ பட்டணம் என்ன செஞ்சதாமா, அந்த பட்டணத்தினுடைய மதில்கள் எல்லாம் அப்படியே இடிந்து விழுந்ததாம். அதாவது எப்படி சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அதாவது இவர்கள் பள்ளமான ஒரு சூழ்நிலையில் கடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எரிகோ பட்டணம் உயரமா இருந்ததா, அந்த பட்டணம் உயரமா இருந்ததாமா. அந்த பட்டணத்தை அவர்கள் கடக்க கூடாமல் இருந்தது, அல்லது அந்த பட்டணத்துக்குள் நுழைய கூடாமல் இருந்தது. அப்ப நம்ம அந்த இடத்துல சரித்திரத்துல வாசிக்கிற பொழுது அந்த எரிகோ பட்டணம் இடிந்து விழுந்தபடினாலே அந்த இடம் எல்லாம் என்ன செஞ்சதா, மேடாக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மேட்டின் வழியாக கடந்து போய் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அதாவது என்னன்னு சொன்னா, அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு தடை கற்களுமே தேவன் அதை நமக்கு படிக்கற்களாய் மாற்றி கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது தடையாகத்தான் இருந்தது. எரிகோ ஒரு தடையாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்கு பண்ணினது, கானானை வாக்கு பண்ணி இருந்தார். கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் எரிகோ ஒரு தடையாக இருந்தது. எரிகோ ஒரு அடைக்கப்பட்டிருக்கிற பட்டணமாய் இருந்தது. ஆனால் அந்த தடை கற்களைத்தான் தேவன் படிக்கற்களாக மாற்றி அவர்கள் என்ன செய்தார், கானானுக்குள் பிரவேசிக்க செய்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் கூட நிறைய அடைப்புகள் இருக்கிறது போல இருக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தாரே, என்னால் இதை பிரவேசிக்க முடியல, தேவன் எனக்கு சுதந்திரிப்பா என்று சொன்னாரே, இதை கொடுப்பேன் என்று சொன்னாரே, ஆனா எல்லாமே எனக்கு தடையா இருக்கிறது போல இருக்கிறது, எல்லாமே எனக்கு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது போல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க தேவ பிரசனத்தில் காத்திருக்கிற பொழுது கர்த்தர் அந்த அடைப்பை எப்படி எடுக்க வேண்டும், அது அந்த தடையை எப்படி முறிக்க வேண்டும் என்று நிச்சயம் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். இப்படி ஜெபி மகளே, இப்படி ஜெபி. ஏன்னா மோசே கோலை உயர்த்த வேண்டும், யோர்தானை பிளக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசாரியனுடைய கால் யோர்தானிலே பட வேண்டும். அதே நேரத்தில் எரிகோ விழ வேண்டும் என்று சொன்னால் துதிக்க வேண்டும். அப்ப எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன், எல்லாத்துக்கும் துதிச்சாவே நடக்கும், அது எல்லாத்துக்கும் உபவாசம் இருந்தாலே நடக்கும், அது எல்லாத்துக்கும் அந்நிய பாஷை பேசினாலே நடக்கின்றன. எந்தெந்த பிரச்சனைக்கு, எந்தெந்த வியாதிக்கு எந்தெந்த மாத்திரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உலகம் அறிந்திருக்கிறதோ, அதுபோல எந்தெந்த பிரச்சனைக்கு என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கிற பொழுது, அதாவது எல்லா பிரச்சனைக்கும் உபவாசம் இருந்து ஜெபிக்கணுங்கிறது சொல்யூஷன் கிடையாது, அல்லது எல்லா பிரச்சனைக்கும் விசுவாசித்தா போதுங்கிறது சொல்யூஷன் கிடையாது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு சொல்யூஷன் வச்சிருப்பார். அதுக்குத்தான் கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிறதுக்காக நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இது அடைக்கப்பட்டு இருக்கிறது, அல்லது இது தடையா இருக்கிறது, அல்லது இது எனக்கு தாமதமாகி கொண்டிருக்கிறது, இதுக்கு நான் என்ன செய்யணும், இதுக்கு நான் என்ன செய்யணும், இதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி தேவ பிரசன்னத்துல நம்ம காத்திருக்கிற பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நம்ம ஜெபிக்கிற பொழுது, அல்லது கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நம்ம செயல்படுகிற பொழுது அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோ கோட்டையை விழச் செய்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கானானை பிரவேசிக்க பண்ணுகிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்து பாருங்க, அன்னாளை குறித்து வேதத்துல வாசிக்கிற பொழுது அன்னாளினுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. இந்த இடத்துல ஏன் அன்னாளினுடைய கர்ப்பத்தை கர்த்தரே அடைத்திருந்தார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை மனுஷன் அடைச்சிருந்தா நம்ம கர்த்தர்ட்ட போலாம், அல்லது மனுஷன் அடைச்சிருந்தா அது நம்ம சரீரம் பிசிக்கலா நம்ம சரீரத்துல ஒரு அடைப்பு இருந்ததோ டாக்டர்கிட்ட போலாம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, கர்த்தரே அடைத்தார். ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நம்ம கர்த்தர்ட்ட போவோம், கர்த்தரே நமக்கு பிரச்சனையை கொடுத்திருந்தார்னா நம்ம எங்கே போக முடியும்? ஆனால் அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தர் அடைத்ததை கர்த்தர் தான் திறக்க வேண்டும் என்கிற ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தர் அடைத்ததை கர்த்தர் தான் திறக்க வேண்டும் என்கிற ஒரு விசுவாசம் இருந்தது. அதாவது எனக்கு பிறக்கிறதை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று அவள் சொல்லுகிற வரைக்கும் அன்னாளினுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. இதுதான் சொல்யூஷன். ஒருவேளை அன்னாள் அந்த நாட்களில அவ உபவாசம் பண்ணி ஜெபித்தோ, அல்லது விசுவாச அறிக்கையிட்டோ, அல்லது ஸ்தோத்திரபலி ஆயிரங்களோ, அல்லது ஸ்தோத்திரபலி இப்படியெல்லாம் அவன் என்ன செய்யற பொருத்தப்படல. தேவ சமூகத்துல போய் அதுதான் தேவனுடைய இருதயத்தை விளங்கி கொண்டு ஜெபிக்கிற ஜெபனா, இதைத்தான் சொல்றான். அதனாலதான் அவன் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆதலால் தான் நம்ம ஜெபிக்கிற பொழுது ஆவியானவரோடு கூட இணைந்து ஜெபிக்கணும். என் கணவன் ரட்சிக்கப்பட நான் எப்படி ஜெபிக்கணும், என் பிள்ளை ரட்சிக்கப்பட நான் எப்படி ஜெபிக்கணும், இந்த கடன் பிரச்சனை மாற நான் எப்படி ஜெபிக்கணும், இந்த வியாதி மாற நான் எப்படி ஜெபிக்கணும், இந்த சூழ்நிலை மாற நான் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆவியானவரோடு கூட இணைந்து நம்ம ஜெபிக்கிற பொழுதுதான் நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நமக்கு அறியாமல் இருக்கலாம். ஆவியானவர் நம்மளோட நாவோடு கூட இணைந்து பிதாவினிடத்துல பரிந்து பேசுகிற பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம கண்கள் அதிசயங்களை காண செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆதலால் தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பிரச்சனைக்கு ஒரே காரிய சொல்யூஷன் கிடையாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையின்படி நம்ம செய்கிற பொழுதுதான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விடுதலையை, விதவிதமான பிரச்சனைகளுக்கு விதவிதமான விடுதலையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அதே நேரத்துல விதவிதமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அமலேக்கியரை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று
என்று கற்றுக் கொடுத்தார். கானானியரை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். ஏத்தியரை ஏனோக்கியரை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அல்லது செங்கடலை எப்படி பிளக்கணும், யோர்தானை எப்படி பிளக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சொல்யூஷனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல வாசிக்கிற அந்த கல் அடைக்கப்பட்டு இருந்தது. அவர்கள் அடைக்கப்பட்டிருந்து அந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அந்த கல்லறையின் இடத்திற்கு போன பொழுது அதை புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அப்ப உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு தேவ சமூகத்துல உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த பிரச்சனை அடைக்கப்பட்டு இருக்கிறது, இந்த வேலை அடைக்கப்பட்டு இருக்கிறது, இந்த ஐஸ்வர்யம் அடைக்கப்பட்டு இருக்கிறது, இந்த ஆண்டவரே இந்த வீடு வாங்குற காரியம் அல்லது கார் வாங்குற காரியம் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கை இதெல்லாம் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. நான் எப்படி ஜெபிக்கணும்னு நீங்க கர்த்தர்ட்ட கேட்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதன்படி நீங்க செய்கிற பொழுது நிச்சயமாலுமே அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை ஆண்டவர் திறந்து உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால் எனக்கு அருமையான சகோதரியே, எனக்கு அருமையான சகோதரனே, ஒருவேளை உங்க பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு சிறிதா இருந்தாலும் சரி, அல்லது அடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நீங்கள் தேவன் சொல்லுகிற ஆலோசனையின்படி நீங்கள் கீழ்ப்படுகிற பொழுது நிச்சயமாலுமே உங்க வாழ்க்கையில் அடைத்திருந்த அந்த கல் அல்லது பெரிய கல்லா இருக்கிற இந்த பிரச்சனை புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது. நிச்சயமாலுமே உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். எனக்கு அருமையான தேவஜனமே, திரும்பவும் சொல்கிறேன், கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நீங்கள் செய்யுங்கள். நிச்சயமாலுமே உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். இந்த இடத்துல மெயினா நம்ம வாசிக்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த அடைத்திருந்த கல், பெரிதா இருந்த கல் அவர்கள் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை அவர் கண்டதுக்கு காரணம் ஒரே ஒரு காரியம் தான். இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை ஒரே ஒரு காரியம் தான். என்னன்னா, இந்த இடத்துல வாசிக்கிறோம், இப்ப ஸ்திரீகளுக்கெல்லாம் எப்படின்னா, இப்ப ஏசப்பா சிலுவையில் அறையப்பட்டுட்டாரு, அவர் என்ன செஞ்சுட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர்களுக்குள்ளெல்லாம் ஒரு பெரிய வேதனை, கலக்கம், துன்பம் இருந்து கொண்டே இருந்திருக்கும். இந்த ஸ்திரீகள் ஒருவேளை தூங்குனாங்களோ தூங்குறியோ, ஐயோ இயேசு என்னோடு இருந்தார், இப்ப அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து விட்டாரே, இப்ப அவரை கல்லறையில வைத்துட்டாங்களேன்னு சொல்லி பெரிய ஒரு ஏமாற்றம், பெரிய ஒரு இழப்பு, பெரிய ஒரு துக்கம், பெரிய ஒரு ஆவியில் ஒரு கலக்கம் இவங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருந்தது. ஆனா பாருங்க, அந்த வாரத்தினுடைய அதிகாலையில ஒருவேளை நீங்க நினைச்சு பாருங்க, அந்த அதிகாலைங்கிறத விட அந்த முந்தின இரவே இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அடுத்த நாள் நாம் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை போய் பார்க்க வேண்டும், இயேசுனுடைய சரீரத்துக்கு கந்தக வர்க்கம் விட வேண்டும் அல்லது சுகந்த வர்க்கத்தை அந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்கு நாம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஆயத்தம் பண்ணின அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஆயத்தம் பண்ணின கந்தக வர்க்கங்களோடு கூட அவர்கள் என்ன செஞ்சாங்க, கல்லறையின் இடத்திற்கு. இதை மெயினா ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, அதிகாலையில் சொன்னார்கள் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். மார்க்ல நம்ம வாசிக்கிற பொழுது வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இந்த இடத்துல பாருங்க, சூரியன் உதயமாகிற போது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். சூரியன் உதயமாகிற போதுன்னு நம்ம வாசிக்கிறோம். அடுத்து மத்தேயு 28:1 நம்ம வாசிக்கிற பொழுது, மத்தேயு 28:1 வாசிக்கிற பொழுது பாருங்க, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில், இந்த இடத்துல வாசிக்கிறோம் விடிந்து வருகையில். இன்னொரு இடத்துல யோவான் 20:1 நம்ம வாசிக்கிற பொழுது, அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அதிக இருட்டோடே அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த மூணுமே பாருங்க, அதாவது விடிந்து வருகிறதுக்கும் அப்படின்னா இருட்டு போய் வெளிச்சம் வருகிறதுக்கு நடுவுல, அதாவது இருட்டு போய் வெளிச்சம் வருகிறதுக்கு நடுவுல இவங்க யாரும் போய் சந்திக்க போனாங்களோ, இயேசு கிறிஸ்துவை சந்திக்க போனார்கள். இயேசு கிறிஸ்துடைய கல்லறையில இயேசு கிறிஸ்துவை என்ன செஞ்சாங்க, அல்லது இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை சந்திக்கும்படியாக இவர்கள் ஆயத்தம் பண்ணின கந்தக வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு அதிக இருட்டோடு அல்லது சூரியன் உதயமாகிற பொழுது அல்லது விடிந்து வருகையில், இன்னொரு இடத்துல வாசிக்கிற அதிகாலையில். அப்ப இந்த 4 காரியமே எப்படின்னா, இருட்டு போய் விடியல் வருகிறது அந்த சமயத்துல சரியாய் அவங்க என்ன செஞ்சாங்க, இயேசுவை பார்க்க போனார்களா. இதை எதை குறிக்குதுன்னா, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, அதிகால ஜெபம், அதிகால ஜெபம். இன்னைக்கு அநேகரை நான் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, அதிகாலையில ஜெபம் எப்படி இருக்குது, அல்லது அநேகருக்கு ஆண்டவர் பாரப்படுத்தி சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, அதிகால ஜெபம் எப்படி இருக்குது, உங்க அதிகால ஜெபம் எப்படி இருக்குது. ஆனா அநேகர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா, இந்த அதிகாலையில தாங்க என்னால ஜெபிக்க முடியல, இந்த அதிகாலையில தாங்க என்னால எழும்ப முடியல. இதுதான் இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற ஒரு பதில். இதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், இதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஏன்னா நம்ம கிரயம் பண்ணாம ஒரு மகிமையை பார்க்க
முடியாது. ஏனெனில் கிரயம் இல்லாம அங்க ஒரு மகிமை கிடையாதுங்க. கிரயம் இருக்கிற இடத்துலதான் மகிமையை நம்ம பார்க்க முடியும். நம்ம கிரயம் செய்யாம கர்த்தரிடத்துல இருந்து அற்புதத்தை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அதாவது ஒரு மணி நேர தூக்கத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, கிரயம் செய்ய முடியல. கேட்ட என்ன செய்றாங்க, அதிகாலையில. ஏன்னா இன்னைக்கு நல்லா நம்ம வீட்டுல இருக்கிறோம், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதில்ல, வேலைக்கு போகிறதில்ல, நல்லா என்ன செய்யறோம், அதிகாலையில தான் நம்ம என்ன செய்யறோம், நல்லா தூங்கி எழுகிறோம். நோ, ஆண்டவர் இதை ஒத்துக்கொள்ளவே மாட்டார், ஆண்டவர் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இந்த சாக்கு போக்கை கர்த்தர் அங்கீகரிக்கவே மாட்டாருங்க. எனக்கு அருமையான சகோதரியே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நிறைய பேர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு அதிகாலை ஜெபத்தை நாங்க இழந்துட்டோம், அதிகாலை ஜெபத்தை நாங்க இழந்துட்டோம்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் சொல்லுகிற சாக்கு போக்கு. ஆனா கர்த்தர் அதுலதாங்க ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தர் இன்றைக்கு அதுலதான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. ஏனெனில் சாத்தான் அந்த அதிகாலையில எழும்புகிறத விடவே மாட்டான். ஏனெனில் அக்கிரமக்காரர் பூமியில் இராதபடி நான் அவர்களை அதிகாலமே சங்கரிப்பேன் என்று சொல்லி சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப அக்கிரமக்காரர் பூமியில் இராதபடி சங்கரிக்கிற ஒரு நேரம் எதுனா அதிகாலையில. வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், யோசபாத்தும் இஸ்ரவேல் யூத ஜனங்களும் என்ன செஞ்சாங்க, அதிகாலையில போய் அந்த தெற்கை நோக்கி பார்த்த பொழுது அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும், அந்த மோவாபியரும் அம்மோனியரும் சேயரும் எலை தேசத்தாரும் எப்படி கிடந்தாங்களா, வெட்டுண்டு செத்த பிரேதங்களாக கிடந்தாங்க. எப்போ, அதிகாலையில் அவர்கள் போய் பார்த்த பொழுது. அதிகாலையில் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், எரிகோ கோட்டை விழுந்தது எந்த நேரம், அதிகாலையில் அவர்கள் போய் ஜெபித்த பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க, எரிகோ கோட்டை விழுந்தது என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நிறைய இடத்துல வாசிக்கிறோம், மோசே அதிகாலையில எழும்பினான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாம் அதிகாலையில, ஈசாக் அதிகாலையில, யாக்கோபு அதிகாலையில, அதிகாலையில கர்த்தரை தேடின பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க, தேவனையும் அவருடைய மகிமையையும் கண்டடைந்தார்கள் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரியே, எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், அதிகாலையில இவர்கள் ஆயத்தம் பண்ணின கந்தக வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு அதிகாலையில இயேசுவின் இடத்தில் வந்த பொழுது, அல்லது இயேசு கிறிஸ்துடைய கல்லறையின் இடத்திற்கு வந்த பொழுது, அல்லது இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை பார்க்க வந்த பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். என் அனுபவத்துல நான் சொல்றேன், நிறைய ஆலோசனைகளை அல்லது நிறைய காரியத்தை கர்த்தர் எனக்கு எப்ப தெரியுமா கற்றுக் கொடுப்பாரு, அதிகாலையில. அதிகாலையில, அதாவது அதிகாலையில இவ்வளவு மணின்னு சொல்லி நான் எத்தனை மணின்னு சொல்ல முடியாது. ஒரு சில நேரம் 1:30 எழுப்புவாரு, 2:30 எழுப்புவாரு, 3 மணிக்கு எழுப்புவாரு, 5 மணிக்கு எழுப்புவாரு. ஆண்டவர் அதை எப்ப என்னை எழுப்புறாரோ அப்ப தேவ பிரசனத்துக்குள்ள வருவேன். நான் அப்பவே நினைச்சுக்கோ, கர்த்தர் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை என்கிட்ட பேச போகிறார் என்று சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஏசப்பா பிரசனத்துல வந்து காத்திருந்த பொழுது, இந்த லாக்டவுன் சமயத்துல அநேக காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது என்னால உணர முடியுது. ஒரு பெரிய திட்டங்களுக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்னால உணர முடியுது. இதையெல்லாம் கர்த்தர் எப்பதான் பேசுறார் என்றால் அதிகாலையில பேசுகிறார், அதிகாலையில அவரோட சமூகத்துல. ஏனெனில் நான் ஏற்கனவே உங்களிடத்துல மோசையினுடைய அதிகாலை ஜெபத்தை குறித்து உங்களிடத்துல நான் பேசியிருக்கிறேன். யாத்திரா 34ஆம் அதிகாரத்துல மோசையோடு கூட கர்த்தர் ஒரு உடன்படிக்கை பண்ணினாரே. மோசையோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவன் அதிகாலையில விடிய காலத்தில் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி காலமே என் சமூகத்துல வந்து நில்லுன்னு சொல்றாரு. அந்த மலையில எங்கும் மனிதன் காணப்படக்கூடாது, ஆடு மாடு காணப்படக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆடு மாடு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது மனுஷன் எந்திரிக்கிறதுக்கு முன்னமே நீ எங்க வந்துடணும், சீனாய் மலைக்கு வந்துடணும். நினைச்சு பாருங்க, அந்த குளிர்ல சீனாய் மலையில மோசே அதை கிரையந்தாங்க, அந்த கிரையந்தாங்க எந்த மனுஷனாலும் செய்யப்படக்கூடாத அதிசயங்களை கர்த்தர் மோசையை கொண்டு செய்ததுக்கு ஒரே காரணம் என்னது, அதிகாலையிலே மோசே சீனாய் மலையில் ஏறி போன பொழுது கர்த்தர் வேதத்துல வாசிக்கிறோம், மோசே ஏறி போன பொழுது கர்த்தர் இறங்கினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம், மோசே ஏறினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் இறங்கி அவன் அருகே நின்று அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த அதிகாலையில் அவன் செய்த அந்த கிரயத்தின் நிமித்தம் கர்த்தர் இறங்கி வந்து மோசையோடு கூட முகமுகமாய் பேசுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான சகோதரனே, எனக்கு அருமையான சகோதரியே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், அதிகாலையில தேவனை சந்திக்க ஆயத்தப்படுங்கள், அதிகாலையில கர்த்தரை தரிசிக்க ஆயத்தப்படுங்கள், அதிகாலையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஸ்திரீகள் ஆயத்தம் பண்ணின கந்தக வர்க்கங்களோடு அதிகாலையில அதிக இருட்டோடு சூரியன் உதயமாகிற பொழுது விடிய காலத்தில் அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை சந்திக்க போன பொழுது அங்கிருந்து அந்த பிரச்சனை நீங்கி இருக்கிறதே, அல்லது அந்த பிரச்சனை நீங்கி இருக்கிறத, அல்லது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறத, அல்லது அந்த கல் எடுத்து போடப்பட்டு இருக்கிறதை அவர்கள் கண்டார்கள். அப்படிங்க அதிகாலையில எழுப்பி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த அதிகாலையில 3 காரியத்தை செய்கிறதுக்கு, அந்த அதிகாலையில 3 காரியத்தை செய்வார்மா. ஒண்ணு, அந்த அதிகாலையில தேவனோடு கூட நம்ம முகமுகமாய் பேசுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாரு. 2வது, அந்த அதிகாலையில ஆண்டவர் நமக்கு நிறைய ஆலோசனைகளை
ஆலோசனைகளை கொடுப்பாரு. மூணாவது அந்த அதிகாலையில தாங்க சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கிறதுக்கு அந்த கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறத நம்மால உணர முடியும். எனக்கு அருமையான சகோதரி, எனக்கு அருமையான சகோதரி, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு ஆலோசனை என்னன்னா, அதாவது உங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த பெரிய பிரச்சனை அல்லது பெரிய போராட்டம் அல்லது இந்த புரட்டி தள்ளப்பட முடியாத இருக்கிற காரியங்களை கர்த்தர் புரட்டி தள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிற ஒரே ஒரு ஆலோசனை என்னன்னா, நீங்கள் அதிகாலையில் ஆண்டவரை சந்திக்கணும். அதிகாலையில் அவரை தரிசிக்க நீங்க போகிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாலுமே உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆனா ஆண்டவர் முதல் மோசையை குறித்து பேசுறபோது இதைத்தான் சொன்னார், விடியற் காலத்திலே ஆயத்தமாகி சீனாய் மலைக்கு ஏறி வா என்று கர்த்தர் சொன்னார். அப்பதான் சொன்னாரு, நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு ஏறி வா, நான் திரும்பவும் எழுதுவேன் என்று சொன்னாரு. அப்ப விடியற் காலத்துல மோசே தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பி இருந்தார். ஆண்டவர் உங்களிடத்துல அதைத்தான் விரும்புறாரு. பெரிய பிரச்சனைங்க, போராட்டங்க, பாடுக, நிந்தைக, அவமானங்க, ஒருவேளை கடன் தொல்லைங்க, ஒருவேளை அடுத்து நான் பணத்துக்கு என்ன செய்வேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து வைக்கலாம். அன்றைக்கு 10 பேர் என்ன செஞ்சாங்க, நெகட்டிவ் தாட்ஸ் கொடுத்தாங்க, நெகட்டிவ் வார்த்தைகளை கொடுத்தாங்க. ஆனா 2 பேர் யோசுவாவும் காலேபும் என்ன தெரியுமா சொன்னாங்க, எளிதாய் நாம் இதை சுதந்திரித்துக் கொள்வோம், எளிதாய் நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு தருவார். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை நமக்கு தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அவர்கள் சொன்னாங்க. விசுவாசத்தோடு கூட அவங்க சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, அந்த விசுவாசம் எப்ப வரும், அந்த விசுவாசம் எப்ப வரும் அப்படின்னா, நம்ம அதிகாலையில் ஆண்டவரை சந்திக்கிற பொழுது கர்த்தருடைய விசுவாசம் நமக்குள்ள தொடங்கும். நம்ம விசுவாசத்தை பேச முடியும். விசுவாசத்தை பேசுற அப்படின்னாலே நிச்சயமாகவே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் ஆபிரகாம் லிங்கன். ஏற்கனவே ஆபிரகாம் லிங்கனை குறித்து அநேக காரியங்களை உங்களிடத்தில் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். அப்படி அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் தான் ஆபிரகாம் லிங்கன். அதாவது பெஸ்ட் பிரசிடென்ட் என்று பெயர் பெற்றவர் தான் இந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அவர்கள். அப்படி அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்து கொண்டிருந்த நாட்களிலே ராணுவ வீரர்கள் அவரை சந்திக்க வருவார்கள். எந்த எண்ணத்தோடு சந்திக்க வருவார்கள் என்றால், யாரும் அவரை சந்திக்கிறதுக்கு முன்பாக நம்ம போய் அவரை சந்தித்து விட்டு இந்த ராணுவ ரகசியங்களை எல்லாம் பேச வேண்டும் என்று சொல்லி அவரை சந்திக்கும்படியாய் வருவார்கள். யாரும் அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் சந்திச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட 5 மணிக்கு அவருக்கு சந்திக்கணும்னா 4:45 அந்த அறைக்குள் அவர்கள் வந்து விடுவார்கள். வந்தவர்கள் வெகு நேரம் காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அறைக்குள் ஆபிரகாம் லிங்கன் யாரோ ஒருவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறதை அவர்கள் கேட்டார்கள். இப்படி இது அநேக நாட்கள் இது தொடர்ந்து கொண்டே இருந்ததா. அப்ப ஒரு நாள் அந்த ராணுவ வீரர்கள் அமெரிக்கா ஜனாதிபதியை பார்த்து கேட்டார்களா, ஐயா, யாருமே உங்களை சந்திக்காததற்கு முன்பாக நாங்கள் வந்து உங்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் 5 மணி நீர் எங்களுக்கு கொடுத்தாலும் 4:45 நாங்கள் உங்களை சந்திக்க வருகிறோமே, ஆனால் நீங்கள் 4:45 முன்னாடியே வேற ஒருவரோடு நீங்கள் சந்திக்கிறீர்கள், அது வேற ஒருவரோடு கூட நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், வேற யாரையோ ஒருவரை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள், அவர்கள் யார் என்று கேட்ட பொழுது அதற்கு அமெரிக்க ஜனாதிபதியான ஆபிரகாம் லிங்கன் சொன்ன பதில் என்ன தெரியுமா, யாரும் என்னை சந்திப்பதற்கு முன்பாக அல்லது யாரோடு நான் பேசுவதற்கு முன்பாக நான் என் தேவனோடு கூட பேச வேண்டும், நான் என் தேவனோடு கூட பேச வேண்டும். ஏனெனில் என் பாட்டி எனக்கு சொல்லி இருக்கிறார்கள், நீ யாரை சந்திப்பதற்கு முன்பாக முதலாவது இந்த உலகத்தினுடைய ராஜாதி ராஜாவாகிய தேவாதி தேவனை சந்திக்க வேண்டும். அது யாரோடு கூட உன் வாயை திறந்து பேசுவதற்கு முன்பாக உன் தேவாதி தேவனாகிய ராஜாதி ராஜாவாகிய அவரோடு கூட நீ பேச வேண்டும் என்று சொல்லி என் பாட்டி சொல்லி இருக்கிறார்கள். அதனால் உங்களோடு கூட பேசுவதற்கு முன்பாய் அது உங்களோடு கூட பேசுவதற்கு என் வாயை திறப்பதற்கு முன்பாய் என் தேவாதி தேவனை நான் சந்தித்து அவரோடு கூட பேசி விட்டுதான் நான் உங்களை சந்திக்கிறேன் என்று சொன்னார்கள். ஏனெனில் நான் அவரோடு கூட பேசுகிற பொழுது எனக்கு அவர் அநேக ஆலோசனைகளை கொடுப்பார், அநேக ரகசியங்களை எனக்கு சொல்லிக் கொடுப்பார். இந்த போரை எப்படி நடத்த வேண்டும், அது இந்த தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று எனக்கு அநேக ஆலோசனைகளை கொடுப்பார். அதை கேட்டுத்தான் நான் உங்களிடத்தில் வந்து சொல்லுவேன் என்று சொன்னார்கள். ஆதலால் தான் ஆண்டவர் அந்த அமெரிக்காவிலே ஒரு பெஸ்ட் பிரசிடென்டாக ஆண்டவர் உயர்த்தினார். அவரை போல ஒரு ஜனாதிபதி அதுக்கு பின்பு இருந்ததும் இல்லை, இருக்கிறதும் இல்லை என்று சொல்லி சரித்திரத்தில் அவரை குறித்து நம்ம வாசிக்க முடியும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும்,
வேண்டுமா? கர்த்தர் உங்களை கனப்படுத்த வேண்டுமா? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமா? கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, உங்களை படைத்த தேவனை நீங்கள் முதலாவது சந்திக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். உங்களை படைத்த தேவனை முதலாவது நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதாவது ஆதாமை படைத்த உடனே ஆதாம் யாரை முதலாக பார்த்தான் என்றால் தேவனைத்தான் பார்த்தான். முதலாக ஆதாம் யாரோடு பேசினார் என்றால் தேவனோடு தான் பேசினார். இதை இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிறார். என்னை படைத்த தேவனை நான் முதலாவது சந்திக்க வேண்டும். என்னை படைத்த தேவனோடு முதலாவது நான் பேச வேண்டும். என்னை படைத்த தேவனோடு முதலாக என் வாயை திறந்து பேச வேண்டும் என்கிற அந்த உணர்வை தேவன் நமக்குள் இன்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். அதனால் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரி, ஆயத்தம் பண்ணப்பட்ட கந்தக வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு ஸ்திரீகள் அந்த கல்லறை இடத்திற்கு வந்த பொழுது அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். அதே போல நீங்களும் ஆயத்தத்தோடு கூட தேவனை சந்திக்க வாருங்கள். ஆயத்தத்தோடு கூட அதிகாலையில் அவரை சந்திக்க வாருங்கள். ஆயத்தத்தோடு கூட அவரோடு கூட நீங்கள் பேச வாருங்கள். அன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதான கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதையும் பார்ப்பீர்கள். அந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதையும் பார்ப்பீர்கள். உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். எனக்கு அருமையான சகோதரியே, தேவ பிரசன்னத்துக்குள் ஆண்டவரே இன்றைக்கு நான் அதிகாலை ஜெபத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஒருவேளை அநேகர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? என்னால ஜெபிக்க முடியல, அதிகாலை என்னால எழும்பவும் முடியல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேமா, அதாவது ஒரு காரியத்தை நம்ம திரும்ப ஒரு 21 நாள் விடாம நம்ம செய்தோம் என்று சொன்னால் அந்த காரியத்தை ஒரு சக்சஸ பார்க்க முடியும். ஒரு நாள் கஷ்டமா தான் இருக்கும், பரவாயில்ல, தூங்கு மூஞ்சியா இருந்தாலுமே பரவாயில்ல, நீங்க தேவ பிரசன்னத்துல வந்து உட்கார்ந்துருங்க. உங்களால ஜெபிக்க முடியல, சும்மாவது உட்காருங்க. அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உற்சாகமா இருக்கும். அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம், அப்படியே நீங்க போக அது உங்களுக்கு பழக்கமாயிரும். அதுக்கப்புறம் அதிகாலையில் உங்களுக்கு தூக்கமே வராது. அனுபவத்துல சொல்றேன், அதிகாலையில் அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கமே வராது. உங்களுக்கு ஜெபிக்கணும்னு தோணும். ஒரு சிலர் ஆண்டவர் அந்த மிட் நைட்ல எழுப்புவார், 1:30 மணி 2:30 மணிக்கு எழுப்புவார். அப்பெல்லாம் நீங்க அவர் எழுப்புற பொழுது தயவு செய்து அலட்சியம் பண்ணாம தேவ பிரசன்னத்துல வந்து உட்காருங்க. அப்ப ஏதோ ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேச விரும்புகிற தேவன் உங்களை எழுப்பி இருக்கிறார். அந்த ஏக்கத்தோட அல்லது அந்த எதிர்பார்ப்போட அல்லது அந்த ஆயத்தத்தோட தேவ பிரசன்னத்துல வந்து காத்திருங்க. நிச்சயமா உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் புரட்டி போட தள்ளப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேளையில உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, ஸ்திரீகள் ஆண்டவரே ஆயத்தம் பண்ணின கந்தக வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு கல்லறையிடத்திற்கு வந்த பொழுது பெரிய கல்லாயிருந்த அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்ததை கண்டார்கள். ஆண்டவரே, அதுபோல யாருடைய வாழ்க்கையிலாம் ஆண்டவரே அப்பா பிரச்சனை, போராட்டம், ஆண்டவரே நிந்த அவமான ஒரு கல்லை போல அடைத்து வைக்கப்பட்டு இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தினாலே அந்த கல்லுகள் எல்லாம் இவர்கள் வாழ்வில புரட்டி தள்ளப்பட்டிருக்கட்டும் சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறப்பா. அதற்கு நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் அதிகாலை ஜெபம் ஆண்டவரே. அதற்கு நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் அந்த அதிகாலை ஜெபம் ஆண்டவரே. அதனால் இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் ஐயோ அதிகாலையில் என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லி யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்கள் மேல ஒரு அபிஷேகத்தை போட்டு இயேசுவின் நாமத்தில் அதிகாலையில் அவர்கள் எழும்பி ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் நீர் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களுடைய பலகீனங்களில் நீர் அவர்களுக்கு உதவி செய்து நீர் அவர்களை உங்களுடைய பரிசுத்த அபிஷேகத்தினாலே நிரப்பி அதிகாலையில் எழுப்பி ஜெபித்து ஜெயம் எடுக்கிறதுக்கு தேவனின் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் மேலும் இந்த அபிஷேக வல்லமை இறங்கி அதிகாலை அவர்கள் எழுப்பி ஜெபிக்க கர்த்தரின் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுடைய பாசமுள்ள கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிப்பீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பலனாகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிச்சயமாலுமே இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய எல்லையை விஸ்தாரமாக்குகிற ஒரு அனுபவமாக இருக்க போகிறது. அதனால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிங்கள். நிச்சயமாலுமே உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். இதற்கு முந்தின செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஜாக்லின் ஜான்சன் என்ற பேஸ்புக்கிலும் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்ற சேனலிலும் போய் பாருங்கள். பார்த்து ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.